நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. சரி ஓகே ஸ்நாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பீஸா பண்ணலான்ட்டு நான் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் பீஸா பேஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வீட்டில் சும்மா இருக்க பொருளெல்லாம் வச்சு நார்மல் பீஸா தான் செய்ய போகிறோம். இப்போ அதை பார்க்கலாமா என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா டாப்பிக். இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒயிட் சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒயிட் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் ஒயிட் சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் சாஸ் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே சும்மா வெஜ்ஜு தான் இது. ஸோ அதனால் நம்ம வந்து டாப்பிக்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரெட் கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஏன்னா நிறைய வச்சாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நான் கேப்சிகம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படியே நடுவில் வந்து ஆனியன் வச்சுக்கலாம். என் பசங்க வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணால் கூட சாப்பிட மாட்டாங்க. அதை வெளியில் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோஸு பன்னீர்லாம் துருவி போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெட் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா சிம்பிள் பீஸா தான். ஸோ பசங்களுக்காக ஓகே. இப்போ நம்ம வந்து சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது துருவின சீஸ் வந்து எனக்கு கிடைக்கல, க்யூபாக தான் கிடச்சிது. இப்போ நம்மளா தான் துருவிக்கணும். இந்த மாதிரி க்யூப் கிடச்சிச்சின்னா நீங்கள் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துருவின சீஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றி போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு சீஸ் எல்லாம் பிடிக்குன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரும் இருக்குது. ஆக்சுவலி அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, செய்யலாமே அப்படின்றதுக்காக தான். ஸோ அதில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் பீஸாவும். பீஸாவுக்கு வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை அப்படியே பீஸா பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சிட வேண்டியது தான். லாக் பண்ணிவிட்டு இங்கே டெம்ப்ரேச்சர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமேயான டெம்ப்ரேச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ, கேக் பேக் பண்ணுறதுக்கு அதெல்லாம். நான் பேக்கிங் கூட பண்ணுவேன், அது இன்னொரு நாள் போடலாம். இப்போ நம்ம பீஸா குக் பண்ணுறதுக்கு 120 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். நம்ம பீஸா வச்சு 10 மினிட்ஸ் ஆக போகுது. அப்படியே பீட்சா வேகும் போதே அந்த சீஸோட ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ அது இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் குக் ஆயிரும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ குக் ஆனதும் நமக்கு வந்து ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக மிஷினும் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்கலாம். வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீட்சாவை. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏர் ஃப்ரையர்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸா செஞ்சுட்டோம். இப்போ நம்ம அதை தட்டுக்கு மாற்றலாம். ஓகே, இப்போ பீஸா வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா கட்டுறது, இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன்.
அது எனக்கு நான் வாங்கினேன்னா பீஸா கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாண்ட்விச் கூட கட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கும் வந்து ஏர் ஃப்ரையர் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட அங்கே போய் பை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.